Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th standard public exam English exam time management தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி தமிழ் எக்ஸாம்க்கான டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ அப்லோடட். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ ஒவ்வொன்றா வரப்போகுது. ஸோ அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க பார்த்துக்கலாம். நீங்க இங்கிலீஷ் எக்ஸாமை கரெக்டாக டயத்துக்கு முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் எந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவீங்களோ நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக தேவைப்படுதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டயத்துக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணலாம். சூப்பராக நீங்கள் ஆன்சர்ஸையும் செக் பண்ணி உங்கள் பேப்பரை டைப் பண்ணிவிட்டு ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டு வரலாம். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணலாம்? டோட்டலாக உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் 3 hours. அதை மினிட்ஸில் கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா 180 minutes. இதை நீங்கள் எப்படி ப்ராப்பராக நீங்கள் எக்ஸாமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பார்ட் 1 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. அந்த 1 மார்க் உங்களுக்கு மொத்தம் 14 1 மார்க். 14 1 மார்க்ஸ்க்கும் உங்களுக்கு 4 ஆப்ஷனை பார்த்து நீங்கள் கரெக்டாக இந்த கொஷின் நம்பர் இந்த ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு கவனமாக எழுதுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவசரமாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. டைம் கரெக்டாக இருந்ததுன்னா செக் பண்ண முடியலையே, நம்ம சரியாக கொஷின் நம்பர் போட்டோமா ஆப்ஷன் எழுதணுமா, இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் எழுதுகிறப்பவே கரெக்டாக அந்த பார்ட் நம்பர் போடுங்க, கொஷின் நம்பர் எழுதுங்க, கொஷினை சரியாக படிங்க, அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத பாருங்க, அதோட ஆப்ஷன் என்னன்னு எழுதி அந்த ஆப்ஷன் ஏஆ பிஆன்னு எழுதி அந்த ஆன்சரை சரியாக எழுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்பவே எல்லா கொஷின்ஸ்க்குமே பண்ணணும், நாட் ஒன்லி ஃபார் 1 மார்க்ஸ். அதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு செக் பண்ண டைம் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம எல்லாம் சரியாக எழுதியிருக்கோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ நீங்கள் எழுதுகிறப்பவே கவனமாக எழுதுங்க. அப்படி இந்த 14 1 மார்க்ஸையும் நீங்கள் கவனமாக எழுதுங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக எழுதிடலாம். அண்ட் பார்ட் 2 2 மார்க்ஸ். ஸோ இதில் மொத்தமாக 4 செக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது செக்ஷன் 1ல் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதணும், ஷார்ட் ஆன்சர்ஸ். அதே மாதிரி செக்ஷன் 2வும் அதே தான், ஷார்ட் ஆன்சர்ஸ். செக்ஷன் 3 உங்களுக்கு கிராமர் கொஸ்டின்ஸ் அண்ட் செக்ஷன் 4 ரோட் மேப். இது எல்லாமே 2 மார்க்ஸ் தான். ஸோ இந்த செக்ஷனை நீங்கள் மொத்தமாக எழுதுறதுக்கு, அதாவது இந்த செக்ஷன் 1 2 3 4 இந்த 4 செக்ஷனும் பார்ட் 2ல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாக நீங்கள் 30 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ ஒரு சிலர் கொஸ்டின் ஆன்சர்ஸை 5 minutesலேயே கூட முடிச்சிருவீங்க. பிகாஸ் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதாக இருக்கும். ஜஸ்ட் 2-3 lines தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ 5 minutesலேயே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கூட பாக்கி இப்போ இது ஒரு 20 minutesல நீங்கள் கவர் பண்ணிட்டாலும் உங்களுக்கு பேலன்ஸ் ஒரு 5 minutes இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 25 minutesல முடிச்சிட்டாலும் டக்கு நீங்கள் பார்ட் 3க்கு வந்துடலாம். ஸோ அதனால 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி பார்ட் 2லேயே நீங்கள் 30 minutes ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 25 minutes 20 minutesல நீங்கள் முடிச்சிட்டாலும் டக்குன்னு நீங்கள் பார்ட் 3க்கு நீங்கள் பார்ட் 3 எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்ட் 2 இந்த 4 செக்ஷன்ஸும் எழுதுறதுக்கு உங்களுக்கு 30 minutes கரெக்டாக இருக்கும். அண்ட் பார்ட் 3 உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஸோ பார்ட் 3ல மொத்தமாக 5 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 1 நீங்கள் பேராகிராஃப்ஸ் எழுதணும், செக்ஷன் 2 பேராகிராஃப்ஸ் எழுதணும், அண்ட் செக்ஷன் 3 உங்களுக்கு சப்ளிமெண்டரியிலேருந்து கேட்கக்கூடிய திஸ் ஆர் தட் அதில் ஏதாவது ஒன்று எழுத போகிறீங்க. அண்ட் செக்ஷன் 4 ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாம் புரிஞ்சு நீங்கள் எழுத வேண்டியது. ஸோ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நோட்டீஸ் எழுதணும், இப்படி தான் அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோடட். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன்லாம் நீங்கள் பிக்சரை பார்த்தாலே சூப்பராக எழுதிடலாம். அது எந்த பிக்சர் கொடுத்தாலும் அதுக்கான சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்லி தந்திருக்கேன். மறக்காம அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. அண்ட் மெமரி போயம் இது எல்லாமே 5 மார்க்ஸ். மொத்தமாக உங்களுக்கு 5 செக்ஷன் இந்த பார்ட் 3 கீழே இருக்கு. இந்த 5 செக்ஷனையும் நீங்கள் சூப்பராக எழுதலாம். இதுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய நேரம் 85 நிமிஷம். அதாவது 1 மணி நேரம் 25 நிமிஷம். மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. பார்ட் 3ல நீங்கள் 50 மார்க்ஸுக்கு எழுத போறீங்க. அதாவது கிட்டத்தட்ட உங்கள் எக்ஸாம் மார்க்கில் பாதி மார்க் இந்த பார்ட் 3ல தான் இருக்கு. ஸோ இந்த பார்ட் 3ல நீங்கள் சூப்பராக நீங்கள் எழுதலாம். நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எழுதுறதுக்கு இந்த பார்ட் 3 முழுக்க நீங்கள் 85 நிமிஷம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எழுதலாம். அதாவது 1 மணி நேரம் 25 நிமிஷம் இந்த பார்ட் 3க்கு நீங்கள் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக எழுதலாம். ஸோ
நீங்க 1 ஹவர்லயே முடிச்சிட்டீங்கனாலும் ஓகே. நீங்க நெக்ஸ்ட் பார்ட் 4 கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. நான் மேக்ஸிமமா உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் நிறுத்தி நிதானமா பொறுமையா எழுதுறதுக்கு சரியா நீங்க எழுதி கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு 85 நிமிஷம் அதிகபட்சமா நீங்க எடுத்துக்கலாம். இந்த 85 நிமிஷத்திலே இந்த பார்ட் 3 நீங்க சூப்பரா எழுதி முடிச்சிடலாம். ஸோ இந்த பார்ட் 3 முடிச்சோடனே நீங்க பார்ட் 4 வரீங்க. பார்ட் 4 8 மார்க்ஸ். அந்த 8 மார்க்ஸ் வந்து நீங்க 2 எழுதணும். ஒன்று ஹிண்ட்ஸ் கொடுத்து நம்ம எழுதுறது அது சப்ளிமெண்ட்ரி. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஹிண்ட்ஸ் கொடுத்தா நம்ம எப்படி டெவலப் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோடட். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க, போயம் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ உங்கள் எக்ஸாம் அன்னைக்கு கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், எது ஈஸியாக இருக்குது, எது வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுங்கிறத பார்த்து அதை செலக்ட் பண்ணி அதுக்கு சரியாக ஆன்சர் கொடுங்க. அதில் சூப்பராக நீங்கள் 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த 8 மார்க்ஸ்க்கும் நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் 40 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். ஸோ 40 மினிட்ஸே ரொம்ப ஜாஸ்தி தான். பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மேம் எங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங்லாம் டைம் பற்ற மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. நான் சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட் படி நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பார்ட் 4க்கு நீங்கள் வரப்போ உங்கள் கையில் 40 மினிட்ஸ் இருக்கும். அந்த 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் இந்த 8 மார்க்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 8 மார்க்கு 20 மினிட்ஸ், இன்னொரு 8 மார்க்குக்கு 20 மினிட்ஸுங்க ஆவரேஜாக எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் எஸ்ஏக்கு ஜாஸ்தி டைம் எடுத்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் அது ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் பேசேஜை பார்த்து ஆன்சர் எழுதுற ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் எழுதிருப்பீங்கனாலும் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எப்படியோ மொத்தத்துக்கு இந்த பார்ட் 4 8 மார்க்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் சூப்பராக இந்த 40 மினிட்ஸை யூஸ் பண்ணி அழகா அந்த 8 மார்க்ஸையும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது மொத்தமா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நேரம் 170 மினிட்ஸ், அதாவது 170 நிமிடங்கள். உங்களுக்கு எக்ஸாம் மொத்தமா 180 மினிட்ஸ். ஸோ நம்ம இந்த பிளான் படி நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா சூப்பரா எல்லா செக்ஷனும் எல்லா பார்ட்ஸும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அழகா ஆன்சர் பண்ணி 170 மினிட்ஸை நீங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பேலன்ஸ் உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். அந்த 10 மினிட்ஸ் டைம்ல நீங்க உங்களுடைய ஆன்சர்ஸை ரெஃபர் பண்ணலாம். எல்லாம் நம்ம எழுதியிருக்கோமா, எல்லாம் சரியா கொஸ்டின் நம்பர்ஸ் போட்டிருக்கோமா, எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோமாங்கிறத ஒரு டைம் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு உங்க பேப்பர்ஸ்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணி டை அப் பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த டைம் படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட எக்ஸாமை 170 மினிட்ஸ், அதாவது 2 hours 50 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் உங்களுடைய ஆன்சர்ஸ் செக் பண்ணி உங்க பேப்பரை டை அப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு நீங்க வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடா வந்துட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் எக்ஸாம் சூப்பரா எழுதுவீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.